என்ன வகையான பேக்கிங் அப்படின்னு தெரில. வர வர அமேசான் ரொம்ப மோசமா போயிட்டாங்களோன்னு தோணுது. ஸோ நான் அமேசான்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது என்னோட ஓல்டு டிஸ்ப்ளேல பார்த்தீங்க அப்படின்னா, HDMIக்கான ஆப்ஷன் இல்ல. அதில பார்த்தீங்கன்னா, VGAக்கான ஆப்ஷன் தான் இருந்தது. அந்த VGA போட்ட HDMI கேபிள்ல வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அடாப்டர்ல கன்வெர்ட் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டனால, ஸோ அதுக்கு வந்து கன்வர்ஷனுக்காக நான் வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நெனச்சு கரெக்ட்டா வந்து வாங்கியிருந்தேன். ஆர்டர் பண்ண உடனே ப்ராடக்ட்டும் வந்தாச்சு. ஆனா பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மோசமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏதோ கடமைக்குன்னு அவங்க பேக் பண்ண மாரி இருந்தது. ஓகே. இது ஒரு நார்மலைஸ்டு ப்ராடக்ட் தான். ஒரு ரூ. 200க்கு 100, 200ல இருக்க ப்ராடக்ட் தான். ஆனாலும் இது இவ்வளவு மோசமா பேக்கேஜிங்ல குடுக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, கண்டிப்பா இது அடிபடுறதுக்கான எல்லா வகையான சூழ்நிலையும் இருந்தது. இது ஒரு கன்வெர்ட்டர். கண்டிப்பா ஏதாவது இடத்துல மோதினாலும், சின்ன காம்போனன்ட் உள்ள பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆனாலும் இது வொர்க் ஆக போறதில்ல. ஸோ எதுக்கு இந்த அளவுக்கு மோசமா அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம, இது நான் ரிட்டர்னபிள் ப்ராடக்ட். அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்க்கு இவங்க இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான மேனேஜ்மென்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ எல்லாத்தையுமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ ப்ராடக்ட்டோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் டேமேஜ் ஆகல. லெட்ஸ் ஹோப் இது வொர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்ல அப்படின்னா, நாம போட்ட அமௌண்ட் வந்து காலின்னு தான் அர்த்தம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ் கேபிளும் வந்து குடுத்துருக்காங்க. இது கூட பக்கத்துல ஒரு சின்ன பேக்கேஜ் இருந்துச்சு. ஓ! இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்னோவா அப்படின்னு நெனச்சேன். ஆனா இல்ல. இதுக்குள்ள என்னன்னா, நமக்கான பில்லிங் இருக்கும் இல்லையா? அந்த பில்லிங்க பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு குடுத்துருக்காங்க. கசக்கி, ஒடுக்கி, அடுக்கி ஒரு மாரி ரொம்ப மோசமான நிலைமையில வந்து குடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கண்றாவியா இருந்தது. இது ஆக்சுவலா பில்லிங்லயே ப்ராப்ளம் நடந்திருக்கு. பில்லிங் ஸ்டக் ஆகி, செகண்ட் டைம் ஒரு பில்லிங் நடந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா, ஹால்ஃப் கட் ஆயிருக்கு. அவங்க வெர்டிகலா வந்து போடுறதுக்கு பதிலா ஹாரிசான்டலா போட்டுருக்காங்க. அதனால பாதி என்னோட அட்ரஸ் கட் ஆகி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ப்ராடக்ட் ஓரளவுக்கு டேமேஜ் ஆகல. ஸோ இது எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்புட்ன்னா, நம்மளோட டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழசுன்னு சொல்லலாம் பிசியோட டிஸ்ப்ளே. அதில பார்த்தீங்கன்னா, VGA போர்ட் தான் இருக்கும். அத HDMI போர்ட் கன்வெர்ட் பண்ணா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ராஸ்பெர்ரி OS வந்து ரன் பண்ணி காமிக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது கூடயே பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ் கேபிளும் குடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட்டான ட்ரிக் இருக்கு. மேபி நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல சொல்றேன். ரொம்ப வொர்க் ரஷ்ஷா போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்புட்ன்னா, ப்ளீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க போகுது. ஸோ இது இப்ப கன்வெர்ட்டர பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வொர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்டிங் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். கனெக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கச்சிதமா பொருந்திருச்சுன்னு சொல்லலாம். கூடவே போல்ட்ர வந்து அட்டாச் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஸோ பார்க்கலாம் வொர்க் ஆகுதான்னு. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.